அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட ஒரு சஹாபி பெண்மணி தன்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து, யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துஆக்களை செய்தார்கள். அதிலே முதலாவது, அல்லாஹும்ம முத்த ஃபீ உமரிஹி, யா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு ஆயுள் அதிகமாக்கி கொடு அப்படின்னாங்க. இரண்டாவது, வஸித் ஃபீ மாலிஹி, இவருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக்கி கொடு அப்படின்னாங்க. மூணாவது, வஸித் ஃபீ வலதிஹி, அவருக்கு எதிர்கால சந்ததியை, அதாவது பிள்ளைகளை அதிகமாக்கி கொடு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இதை மூன்றையும் அவர்கள் எப்படி அனுபவித்தார்கள்? ஏறத்தாழ அவர்களுக்கு முதலாவது துஆ ஆயுளுக்காக செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறத்தாழ 100 வயதையும் தாண்டி 103 வயது வரை அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. இரண்டாவது, பொருளாதாரத்துக்காக துஆ செஞ்சாங்க. பேரித்தம் கனியை மற்ற சஹாபாக்கள் வருஷத்துல ஒரு வாட்டி அறுவடை செய்தால் இவர்கள் மாத்திரம் 2 தடவை அறுவடை செய்வாங்களாம். அந்த அளவிற்கு பொருளாதாரத்துல அல்லாஹ் அபிவிருத்தி தந்தான். மூன்றாவது, பிள்ளைக்காக துஆ செஞ்சாங்க. இவர்களே அறிவிக்கிறாங்க, நான் 100 வயதையும் தாண்டி வாழ்ந்திருக்கிறேன், நான் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட பேர பிள்ளைகளை பார்த்து விட்டேன் என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள். யார் அவர்கள்? அவர்கள்தான் நபிக்கு ஹிதுமத்து செய்த, நபிக்கு பணிவிடை செய்த சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.